வணக்கம். சனிக்கிழமை விசுவாவசு வருஷம் தை மாதம் 24ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் சித்திரை. இன்றைய தினத்திற்கான திதி தேய்பிறை சஷ்டி திதி. ராகுகாலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10:30 முதல் 12 வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. யோகம் அமிர்த சித்த. கும்பராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சந்திரன், மகரத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், கும்பத்தில் சனி, ராகு, புதன். திருநள்ளாறில் 1ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து 10 நாட்கள் விழா நடைபெறுகிறது. சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு மார்ச் 1 ஆரம்பித்து 10 நாளைக்கு விழா நடத்துகிறார்கள். திருநள்ளாறிலே திருநள்ளாறு கோவில் நடத்துகிறது. தர்பாரண்யேஸ்வரர் தேவஸ்தானம் எனப்படும் திருநள்ளாறு கோவிலிலே மார்ச் 1லேருந்து 10 நாளைக்கு திருவிழா நடக்குது. அரிகேசநல்லூர், நெல்லை மாவட்டம். அரிகேசநல்லூரில் 6ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி அன்னைக்கு காலையில் ஒரு சிறப்பு பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. தெரிஞ்சுக்கலாம் வாங்க, பகுதிக்கு வருவோம். பூமியை தாய் என்று கொண்டாடும் நம்மில் பலர் நெகிழி என்கிற பிளாஸ்டிக் குப்பையை டன் கணக்கில் கொட்டி நாசமாக்கி கடலையும் உலகம் முழுவதையும் கெடுத்து கொண்டே வருகிறோம். பல அபூர்வ உயிரினங்கள், தாவரங்கள் அழிந்து விட்டன. பிளாஸ்டிக் யூசேஜை பற்றி ரொம்ப வருத்தப்படுறாங்க. யார்? ராமாபுரம் லட்சுமி வடுகநாதன். என்ன பண்ண சொல்லுங்கள். அதே போல் வானில் காலாவதியான செயற்கைக்கோள் குப்பைகளும் மிதக்கின்றன. பூமி தாயை நாம் பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். ரொம்ப நன்றி லட்சுமி வடுகநாதன் ஆச்சி அவர்களே. சக்திவேல், விருதாச்சலம். ஆக விதிகள் 28 ஆகும். 28 ஆகம விதிகளை 28 ஆகம லிங்கங்களாக முருகப்பெருமான் பிரதிஷ்டை செய்து சிவபெருமானை வழிபட்ட இடம் விருதாச்சலமாகும். 28 ஆகம கோவில் தனி சிறப்புடையதாகும். முருகன் சோமாஸ்கந்தராகவும் விளங்குகிறார். முருகப்பெருமான் சிவனை வணங்கிய முதல் இடம் இதுவே. முதல் இடம்னு எப்படி சொல்கிறீங்க? பல இடங்களில் முருகன் சிவனை வணங்கிய தலங்கள்லாம் இருக்குது. சிவலிங்கம் தன்னை வைத்து வழிபட்ட முருகான்னு நிறைய பாட்டில் வருது. நிறைய இடங்கள் இருக்குது சிவனை பூஜை செய்த இடங்கள். திருவிடைக்கழி முருகப்பெருமான் சிவபூஜை செய்த தலம். காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் முருகப்பெருமான் சிவபூஜை செய்த தலம். திருச்செந்தூரே சிவபூஜை தான் பண்ணிகிட்டு இருக்கார் சதா சர்வ காலமும். 24/7 × 365 முருகப்பெருமான் சிவபூஜை செய்யும் இடம் திருச்செந்தூர். அந்த மாதிரி நிறைய கோயில் இருக்குது. அந்த கொங்கு மண்டலத்தில் கூட ஒரு கோயில் முருகன் சிவபூஜை செய்த தலம் என்று அதை சிறப்பித்து சொல்வார்கள். திருமுருகன் பூண்டி முருகன் சிவபூஜை செய்த தலம். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு அது ஒரு 10-15 இடம் இருக்குது சார், முருகப்பெருமான் சிவபூஜை செய்த தலங்கள். அதில் உங்களுடைய நீங்கள் சொல்லுகின்ற விருதாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் கோவிலும் ஒன்று. 28 ஆகமங்களும் அங்கே 28 சிவலிங்கங்களாக விளங்குகின்றன. முருகன் வழிபட்ட தலம் மிக முக்கியமான தலம், பாடல் பெற்ற தலங்களில் ஒன்று. எனவே விருதாச்சலம் ஈஸ்வரன், அம்பிகை பற்றிய ஏராளமான, அந்த தலபுராணம் பற்றிய ஏராளமான நூல்களை நான் படித்திருக்கிறேன். மிக சிறப்பு வாய்ந்த ஒரு தலம். அதிலிருந்து நமது நண்பர் சக்திவேல் அவர்கள் நமக்கு அவ்வப்போது நிறைய தகவல்களை எடுத்து தருகிறார். மிக்க நன்றி. தில்லைவாழ் அந்தணர்கள் யார்? அவங்க சிவகணங்கள் சார். சிவனோடு பூலோகத்திற்கு வந்த சிவகணங்களை மனிதனாக மாற்றி அவங்கள தான் தில்லைவாழ் அந்தணர்கள் எல்லாருக்கும் அடியேன் அப்படின்னு பேர் பாடுவார் சுந்தரமூர்த்தி நாயனார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு பெரிய பட்டியலே கொடுக்குறார். தில்லைவாழ் அந்தணர்கள் எல்லாருக்கும் அடியேன். திருமேனி தீண்டுவார் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன். முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன். 3 வேளை நம்ம என்ன நினச்சிப்போம், காலையில் மத்தியானம் சாயந்தரம் 3 வேளையும் சிவனை தொட்டு பூஜை பண்ணுற குருக்களை சொல்கிறாருன்னு. அது மட்டும் இல்லை, முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன் அப்படிங்கிற பதத்துக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. முன்பு பூஜை செய்தவர்கள், இப்பொழுது நிகழ்காலத்திலே பூஜை செய்பவர்கள், வருங்காலத்திலே பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ் 3 நிலைகளிலும் சிவனை பூஜை செய்பவர்கள்.
அதுதான் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன். திருமேனி தீண்டுவார்னா சாமியை தொட்டு பூஜை பண்ணுறவங்கன்னு அர்த்தம். நான்லாம் கோயிலுக்கு போனால் அந்த அர்த்த மண்டபம் வரைக்கும் தான் போகலாம், அதுக்கு மேலே போகிறதுக்கு அதிகாரம் கிடையாது. ஈவன் தோ ஐ எம் அ பிராமின், என்னுடைய கம்யூனிட்டி பிராமின் கம்யூனிட்டி தான், ஐயர், தமிழ் ஐயர். ஆனால் சாமியை தொட்டு பூஜை பண்ணுறதுக்குன்னு ஒரு சில ஃபேமிலிக்கு தான் அந்த அதிகாரம் உண்டு, எனக்கு கிடையாது. நான் ஐயர், நான் போய் தொடக்கூடாது. கோயிலுக்கு போகலாம், அர்த்த மண்டபம் வரைக்கும் போகலாம், சாமி தரிசனம் பண்ணலாம். சிவாச்சாரியார் தான் தட்டை எடுத்துகிட்டு வந்து நீட்டுவார். அசிய பூர்வோத்பவங்கன விசேஷன் விசிஷ்டாயாம் அஸ்யாம் சுபதிதோ அப்படின்னு நிறுத்துவார். அப்புறம் நாங்கள் எல்லாத்தையும் சொல்லுவோம், கோத்திரம், ராசி, நட்சத்திரம்லாம் சொல்லி ஃபில் இன் த பிளாங்க்ஸ் தான் பண்ணுவோம். நாங்கள் தொடர உரிமை அடியேனுக்கு இல்லை இந்த ஜென்மாவில். அதைத்தான் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன். அந்த ஃபேமிலியில் வந்தால் மட்டும்தான் அவங்க தான் தொட்டு பூஜை பண்ணோன்னு ஆகம விதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் சுந்தரமூர்த்தி நாயனார் மிக அழகாக பாடியிருக்கிறார். அரசனாக இருந்து நாயன்மாராக மாறியவர் யார்? செங்கட்பாண்டியன். செங்கண்ணா, தர்பை புல்லை பூஜை அறையில் வைத்து வழிபடலாமா? அது வழிபாட்டுக்குரிய ஒரு புல் அல்ல, அதை வழிபட வேண்டாம். துளசி செடியை வழிபடலாம், வில்வ மரத்தை வழிபடலாம். தர்பை நம்ம கையில் அணிந்து கொள்வதற்காக கையில் கட்டிக்கிறது, அந்த மாதிரி சில காரியங்கள் செய்யும்பொழுது சில இடங்களில் அதை அணிந்து கொள்ள வேண்டும். ஒரு சுப நிகழ்ச்சி பண்ணோன்னா கையில் தர்பை புல்லால் ஆன ஒரு அந்த தர்ஜினி ஒன்று போட்டு தான் பண்ணணும். அதே மாதிரி வேறு சில காரியங்களுக்கெல்லாம் ஒரு கூர்ச்சம் மாதிரி ஒன்று பண்ணி போட்டு அதில் சில ஆவாகனம் பண்ணி பண்ணுவாங்க. அந்த மாதிரி தர்பை நம்மளுடைய ஆன்மீக சடங்குகளிலே அவசியம் இடம்பெறும். ஆனால் அது வழிபாட்டுக்குரிய ஒரு புல்லா அப்படின்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ, அப்படி தெரியல எனக்கு. சிம்ம ராசியும் மகர ராசியும் சுப சஷ்டாஷ்டகம் 6-8 ராசிகளாக இருந்தால் ராசி தோஷம் கிடையாது என ஜோதிட நூல்கள் கூறுகிறது. எந்த ஜோதிட நூலில் கூறியிருக்கு? சஷ்டாஷ்டகம் தான், 6-8 தான். மகம் திருவோணம் இணைக்கலாமா? கூடாது. தங்கள் கூற்றுப்படி 6-8வது ராசிகள் தீமை செய்யுமா? சார், நன்மை செய்யாது. தீமை செய்யுமான்னா நன்மை செய்யாது, அது நிச்சயம். அப்படி சில பேர் சேர்ந்துட்டாங்களே, அவங்களாம் குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க, நல்லா தான் இருக்காங்க, ஒன்றும் பிரியல. அது ரேராக சில விதிவிலக்கு உண்டு சார், ரொம்ப ரேர் விதிவிலக்கு. அதெல்லாம் எக்ஸம்ஷன் எவ்வளோ பர்சன்ட்னே தெரியாது. ஒரு 5% வேணால் எக்ஸம்ஷன் இருக்கலாம், பாக்கி 95% சேர்க்கக்கூடாது. இதில் இன்னொன்று நான் பார்த்துருக்கேன், அம்மா அப்பாவுக்கு சஷ்டாஷ்டகமாக இருந்தால் பிறக்கிற குழந்தைக்கு தோஷம் வருது, குழந்தைக்கு கடுமையான தோஷம் இருக்குது. இது எங்கேருந்து வருதுன்னு போட்டு ஆராய்ச்சி பண்ணோன்னா அம்மா அப்பாவும் சஷ்டாஷ்டகமாக இருப்பாங்க, அதுலேருந்து வந்ததாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் ஒட்டுமொத்தமாக அப்படியே இது பண்ணிட முடியாது. சஷ்டாஷ்டகம் தான், 6-8 சேர்க்கக்கூடாது. வாசுதேவ நல்லூர் எஸ் மாலா, தென்காசி மாவட்டம். உங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து கோயில்களுக்கு நிறைய கூட்டம் வருகிறது, ரொம்ப சந்தோஷம். அஷ்டமி, நவமி, பிரதோஷம் என்று நிறைய விஷயங்கள், கூட்டங்களை பார்க்க முடிகிறது. அது உங்களிடம் ஒரு கேள்வி, யாராவது ஒருவர் கோவிலில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், என் பிள்ளைகளும் பேரம் பேத்திகள் எல்லாருமே என்னை போலவே சந்தோஷமாக வாழணும் என்று வேண்டிக் கொள்வார்களா? அப்படின்னா நல்லா சந்தோஷமாக இருக்கிறவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அவங்க. வில் எனிபடி சே ஐ எம் ஹாப்பி? ஒய் நாட்? எவ்வளோ பேர் இருக்காங்க, நான் நல்லா இருக்கேன், நான் ஹாப்பியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், என் பசங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்களே. நானே அப்படி தான் வேண்டிப்பேன் கோயிலுக்கு போனால், கடவுளை என்ன மாதிரியே என் பசங்களும் நல்லா இருக்கணும், என்னுடைய சந்ததி எல்லாமே நல்லா இருக்கணும், அப்படி தான் கேட்பேன். எனவே வாசுதேவ நல்லூர் எஸ் மாலா அவர்களே, நீங்கள் நிறைய கேள்வி கேட்குறீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகாக இருக்குது, முத்தாக இருக்குது, முத்து மாலை கொத்த மாதிரி இருக்குது. மாலாவுடைய எஸ் மாலா, வாசுதேவ நல்லூர் கையெழுத்து. மாலா என்பதால் அது மாலை போல் இருக்கிறதோ, முத்து மாலை போல். கையெழுத்து, கையெழுத்துக்கும் தலையெழுத்துக்கும் சம்மந்தமே இல்லை, ரெண்டும் நல்லா இருக்கிறவங்க ரொம்ப கம்மி. மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். 6ஆம் இடத்திலே புதனின் வீட்டிலே சந்திரன் அழகாக அமைந்திருக்கிறது என்பது ஒரு சிறப்பான யோகம். ராசிக்கு 3ஆம் இடத்திலே குரு, 5ஆம் இடத்தில் கேது, 6ஆம் இடத்தில் சந்திரன், 10ஆம் இடத்திலே சூரியன், செவ்வாய், சுக்கிரன், 11ஆம் இடத்திலே சனி, ராகு, புதன். இதுதான் இன்றைய தினத்திற்கான கிரக அமைப்பு. இது மேஷ ராசிக்கு நன்மை செய்யும் விதத்திலே அமைந்திருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறப் போகின்றன. உங்கள் வியாபாரத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு
மிகப்பெரிய பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு வலுவாக காணப்படுகிறது. 5 குடையவன் 10ஆம் இடத்தில் இருப்பதால் பதவி உயர்வு கிடைக்கும். மேஷ ராசிக்கு 5 குடையவன் அப்படின்னா சூரியன். 10ஆம் இடம் என்றால் மேஷ ராசிக்கு 10ஆம் இடம் மகரம். சூரியன் இப்பொழுது மகரத்தில் இருக்கிறது. எனவே பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. திருமணமாகாத மேஷ ராசினருக்கெல்லாம் இப்போது மும்மரமாக பார்த்தீங்கன்னா சீக்கிரம் முடிஞ்சிடும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கக்கூடிய சந்தோஷமான நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறப் போகின்ற நல்ல நாளாக விளங்கிறது. 2ஆம் இடத்திலே குரு வாக்குஸ்தானத்திலே இருக்கிறது. 2ஆம் இடத்தில் குரு, அந்த 2ஆம் இடத்தில் குரு இருப்பதால் செல்வாக்கு அதிகமாகும், செல்வ நிலை உயரும். 2 விஷயம், செல்வாக்கு அதிகமாகும், செல்வ நிலை வருமானம் அதிகரிக்கும், புகழ் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும், குடும்பத்தில் அமைதி கிடைக்கும், குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும், குடும்பத்தில் அனைவரும் சந்தோஷமாக இருப்பார்கள், ஒருவருக்கொருவர் உதவி செய்வார்கள், ஒருவரை ஒருவர் நேசிப்பார்கள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்கும். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற நல்ல நாளாக விளங்கிறது. ராசியிலே குரு, 3இல் கேது, 4இல் சந்திரன், 8இல் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், 9இலே சனி, ராகு, புதன். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறது. 9 குடையவனோடு இணைந்திருக்கிறது. ராசி அதிபதியும் 9 குடையவனும் 9இல் சேர்க்கை, குரு பார்வை. 1-9 குடையவர்கள் 9ஆம் இடத்தில் இணைந்து குருவால் பார்க்கப்படுவதால் 9ஆம் இடம் வலுப்பட்டிருக்கிறது. ராசி வலுப்பட்டிருக்கிறது. ராசி அதிபதி வலுப்பட்டிருக்கிறது. சனி புதன் சேர்க்கை நன்மை செய்யும். சனி செவ்வாய் சேர்க்கை வரக்கூடாது, ஆனால் சனி புதன் சேர்க்கை இருக்கலாம். சனி புதன் சேர்ந்தாக்க புதனும் ஸ்ட்ராங் ஆகிடும், சனியும் ஸ்ட்ராங் ஆகும். சனி புதன் சேர்க்கை 9ஆம் இடத்தில் இருக்கிறது. எனவே மிதுனத்திற்கு இது ஒரு நல்ல நேரம். ஏதோ ஒரு பெரிய அதிர்ஷ்ட காற்று வீசப்போகிறது. அதிர்ஷ்ட காற்று, இந்த காற்று எப்படி வரும், என்ன பண்ணுன்னு தெரியாது. அதிர்ஷ்ட காற்று வருது, ஆனால் அது என்ன பண்ணுன்னு தெரியாது. அதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம்தான், நம்ம இஷ்டம் இல்லை, அது இஷ்டம், அதுதான் அதிர்ஷ்டம். எனவே இன்றைய நாள் மிதுன ராசிக்கு நல்ல நாள். எக்கச்சக்கமாக வியாபார வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்திலே பெரிய முன்னேற்றம். அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற மிதுன ராசி அன்பர்களுக்கெல்லாம் இப்பொழுது பெரிய வளர்ச்சியை வியாபாரத்திலே எதிர்பார்க்கலாம். அலுவலகத்திலே பதவிகள் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு வலுவாக இருக்கிறது. எனவே இது ஒரு நல்ல நாள். இன்னும் 2 நாளில் பார்த்தீங்கன்னா எல்லா திரிகோணாதிபதியும் ஒன்றா சேருது. திரிகோணாதிபதி அப்படின்னா என்ன, முதல்ல அதை சொன்னோம். 1 ராசி அதிபதி, ஒரு முதல் திரிகோணாதிபதி. அடுத்தது 5ஆம் வீடு, 5ஆம் வீட்டிற்கு அதிபதி 2வது திரிகோணாதிபதி. அடுத்தது 9, 9ஆம் வீட்டிற்கு அதிபதி 3வது திரிகோணாதிபதி. இந்த 3 கிரகங்களும் இந்த ட்ரையாங்கிளில் வருது. 120 டிகிரிஸ் ஈச். 1, 5, 9 இதெல்லாம் ட்ரையாங்குலர் பிளேசஸ், ரொம்ப முக்கியமான வீடுகள். அந்த வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்கள் இந்த 1, 5, 9க்குள்ளே எங்கேயாவது ஒரு இடத்துல ஒன்றா மீட் பண்ணித்துனா பெரிய யோகம். அது சேரணும், எப்பாவது தான் அந்த மாதிரி சேரும். இப்போ வருது. நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று மிதுன ராசிக்கு 1 புதன், 5 சுக்கிரன், 9 சனி. 1, 5, 9 புதன், சுக்கிரன், சனி 3 ஒன்றா சேருது. இந்த புதன், சுக்கிரன், சனி காம்பினேஷன் மிதுனத்தை கொண்டு போய் எங்கேயோ ஓகோன்னு ஒரு பொசிஷனில் வச்சிடும். துலாத்துக்கும் அப்படித்தான், கும்பத்திற்கும் அப்படித்தான். மிதுனம், துலாம், கும்பம் ஆகிய 3 ராசிக்காரர்களுக்கும் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கிறது. ரொம்ப தள்ளி இல்லைங்க, இன்னும் 2 நாள் தாங்க. பாருங்களேன், இந்த 2 நாள்லேருந்து அடுத்த ஒரு 10 டேஸ்க்குள்ளே பெரிய பெரிய மாற்றங்களை எல்லாம் வாழ்க்கையிலே பார்ப்பீர்கள். கடகராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். அலுவலகத்திலே நல்ல பெயர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். ஒரு சிலருக்கு சிறிய ஊதிய உயர்வு அல்லது அதிகப்படியான சலுகைகள் அலுவலகத்திலே வழங்கப்படலாம்.
சுய தொழில் செய்பவர்கள், வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் அதிலே நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது ஒரு மகிழ்ச்சியான நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 5ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டு இருக்கிறது. 5ஆம் இடம் வலுப்பெற்று இருக்கிறது. எனவே பதவி கிடைக்கும். 5ஆம் இடம் நன்றாக இருப்பதால் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருக்கின்ற திருமணமான இளம் வயது சிம்ம ராசி ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே இப்பொழுது குழந்தை பிறக்கும். குழந்தை பிறப்பதற்கான நல்ல செய்தி வந்து சேரும். சிம்ம ராசி பெண்கள் கருத்தரிப்பார்கள். சிம்ம ராசி ஆண்களின் மனைவி இப்பொழுது கருத்தரிப்பார்கள். எனவே சிம்ம ராசிக்கு வம்ச விருத்தி என்பது முக்கியமான பலன். அது இப்போது நல்ல செய்தி வந்து சேரும். எனவே இது ஒரு மிக சிறப்பான நாள். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும். திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குது, 10 வயசு ஆகப்போகுது அப்படின்னா பரவாயில்லை, பெற்றுக்குங்க. 2வது குழந்தை கடவுள் கொடுக்குறார். இறைவன் அருளால் உங்களுக்கு 2வது குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். கன்னி ராசிக்கு இன்றைக்கி எல்லாமே நல்லா இருக்குது. கிரகங்கள் எல்லாம் நன்றாக இருக்கின்றன. ராசியில் சந்திரன் 5ஆம் இடத்தில், சூரியன் செவ்வாய் சுக்கிரன் 6ஆம் இடத்தில், சனி ராகு புதன் 10இல் குரு 12இல் கேது. எனவே இன்றைய நாள் நல்ல நாள். கிரகங்கள் எல்லாம் ஓரளவு வலுவான நிலையிலே அமைந்திருக்கின்றன. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஜாகிரதையாக இருங்க. எங்கேயா போவீங்க, அங்கே அப்படியே கூட்டம் சேர்ந்துக்கிட்டே போவோம். எல்லோரும் சேர்ந்து எங்கேயோ போவாங்க. அதுக்கு ஆற செலவெல்லாம் உங்கள் தலையில் கட்டிடுவாங்க. சந்தோஷமாக செலவு செய்யலாம், தவறு கிடையாது. நண்பர்களுக்கு செலவு செய்யலாம், தவறு கிடையாது. ஆனால் அது சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல, சம்பந்தமில்லாத ஒரு 4 பேருக்கு உட்காந்து நம்ம செலவு பண்ணுறதுங்கிறது அது நம்மளை வேணும்னு இழிச்சவாயன்னு நினச்சிட்டு பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். செலவு பண்ணுற விஷயத்தில் இன்றைக்கி கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். துலா ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். மகிழ்ச்சியான நல்ல செய்திகளோடு வந்து சேருவீர்கள். இல்லத்தை விட்டு புறப்படும் பொழுது என்னெல்லாம் செய்ய வேண்டும் என திட்டமிடுகிறீர்களோ அவை எல்லாவற்றையும் முற்றுவிட்டுத்தான் வீட்டிற்கே திரும்புவீர்கள். மகிழ்ச்சியான நாள், நல்ல நாள். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். அலுவலகத்தில் பதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 1, 5, 9 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்கள் 5ஆம் இடத்திலே இணைந்திருக்கின்றன. இது ஒரு யோகம். 1, 5, 9 3 வீடு. 1 அப்படின்னா உங்கள் ராசி, 5னா ராசியிலிருந்து எண்ணப்படுகின்ற 5வது இடம், 9 அப்படின்னா ராசியிலிருந்து எண்ணப்படுகின்ற 9வது இடம். இந்த 3 ஒரு முக்கோண வடிவில் அமைந்துள்ள வீடுகள். இந்த முக்கோணத்திற்கு அதிபதிகள் 5ஆம் இடத்திலே ஒன்றாக இணைந்து விட்டன. பெரிய கூட்டணி, எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பெரிய கூட்டணி அமையும்ட்டு. திடீர்னு பார்த்தா கூட்டணி போட்டுக்கிட்டு நிற்கிறாங்க. 234 அவுட் ஆஃப் 234 நாங்கள் தான் சார் அப்படின்றா. அந்த மாதிரி இருக்குது. என்ன கூட்டணி அது? சுக்கிரன் சனி புதன், சாதாரண விஷயமா அது. அதனால் துலா ராசிக்கு 234 அவுட் ஆஃப் 234 எல்லாமே சக்ஸஸ். நீங்கள் தான் எல்லாமே, அந்த மாதிரி ஒரு நேரம். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இப்பொழுது ஏற்படும். உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும். திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்கனவே கிடைத்து விட்டது. 1 வயசு குழந்தை இருக்குது அப்படின்னா அடுத்த குழந்தை பிறக்கும். அதுக்கான நல்ல செய்தி வந்து சேரும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். அலுவலக பணிகளை அழகாக செய்வீர்கள். சுய தொழில் செய்பவர்களுக்கு அதில் நல்ல லாபம் கிடைக்கும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு பெயர், புகழ், செல்வாக்கு, பதவிகள், கௌரவ பதவிகள், விருதுகள் ஆகியவை கிடைக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். தனுசு ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நாள். 7ஆம் இடத்திலே குரு அமர்ந்து கொண்டு ராசியை பார்ப்பதால் யோகம். 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறது. 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறது. 7குடையவனை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. 7குடையவனை பார்க்கிறது. எனவே புகழ் கிடைக்கும், பெயர் கிடைக்கும், பதவிகள் கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக
இந்த நாள் விளங்குகிறது. இளம் குழந்தைகள், கல்லூரி படிப்பவர்கள், பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருக்கும் பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள். கல்வியிலே நல்ல ஆர்வம் ஏற்படும். புரிந்து கொண்டு படிப்பார்கள். சும்மா டப்பா போட மாட்டாங்க. என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை மனசில் உள்வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை எழுதுகிற ஒரு சக்தி ஏற்படும். படிக்கணும், படிக்கிறத புரிஞ்சுக்கணும், அதை மறுபடியும் எழுத சொன்னால் எழுத தெரியணும். கேள்வி கேட்டால் பதில் எழுத தெரிய வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு பக்குவம் இப்பொழுது ஏற்படும். எனவே இது ஒரு நல்ல நாள். மகர ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். ராசியிலேயே 3 கிரக சேர்க்கை. சுக்கிரன் ராசியிலே இருக்கிறது. அது நன்மை செய்யும் கிரகம். சுக்கிரன் ராசியில் இருப்பதால் பல நன்மைகள் இப்பொழுது நடைபெறும். தொழில் ஸ்தானம் வலுவாக இருக்கிறது. தொழில் ஸ்தானத்தை சுபகிரகம் பார்க்கிறது. எனவே நீங்கள் இப்பொழுது தொழிலில் வளர்ச்சி அடைவீர்கள். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வருமானம் மிக பெரியதாக இருக்கும். தற்போது உள்ள தொழிலை இன்னும் சற்று பெரிதாக விரிவுபடுத்தலாமா என்ற எண்ணம் இப்பொழுது ஏற்படும். விரிவுபடுத்தலாம். அதற்கு தேவையான சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் இப்பொழுது நிச்சயமாகும். கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ கரெக்டாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தோதா ஒரு நல்ல வரன் வரும். உங்களுடைய கல்வி, உங்களுடைய வயது, உங்களுடைய குவாலிஃபிகேஷன், ஸ்டேட்டஸ், அதுக்கு எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி பார்க்குறதுக்கும் அப்பியரன்ஸ் ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையப்போகும் நல்ல நேரம் வந்துவிட்டது. இனிமேல் கல்யாணத்துக்கு தேதி குறிக்கிற வேலை ஒன்று தான் பாக்கி எல்லாம் முடிஞ்சு போச்சு. கும்ப ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். நாளைக்கு சாயந்தரம் 4 மணி வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி ஃபுல் டே சந்திராஷ்டமம் கும்பத்திற்கு இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம். நாளை மாலை 4 மணி. நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு தான் முடியுது. அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. ரொம்ப பேசாதீங்க. நீங்கள் ஏதோ சாதாரணமாக பேச போய் அதை இடக்க முடக்க அர்த்தம்லாம் புதுசாக எதையோ கண்டுபிடிச்சி தேவையில்லாமல் தவறான அர்த்தத்தை உருவாக்கி உங்களை பிரச்சனையில் சிக்க வைக்கலான்னு பார்ப்பாங்க. அதனால் அமைதியாக இருக்கணும். மீன ராசிக்கு இது மிக சிறப்பான நாள். மீனத்திற்கு இது மிகப்பெரிய நன்மை நடைபெறுகின்ற, அதிர்ஷ்ட காற்று வீசுகின்ற நல்ல நாள். மகிழ்ச்சியான நாள், வெற்றிகரமான நாள். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதாரத்திலே பெரிய வளர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 2 குடைவன் 11ஆம் இடத்திலே உச்சம் பெற்றதால் பொருளாதார வளர்ச்சி கணிசமாக உயரும். தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் உச்சம். இது ஒரு பெரிய யோகம். எனவே பணம் கொடுக்கல் வாங்கல் திட்டமிட்டபடி நடைபெறும். நீங்கள் எங்கு கடன் கேட்டாலும் கொடுப்பார்கள். அந்த பணத்தை வாங்கி ஒரு பெரிய அமௌண்ட்டை வாங்கி அதை ரொட்டேஷன் பண்ணி பிஸ்னஸில் விடலாம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேச நல்லூர் வெங்கட்ராமன்.